Hello all, welcome to BYOS Computer Store. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா RTX 50 சீரிஸ் லான்ச்சை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம NVIDIA வந்து CEO வந்து லான்ச் பண்ணார் 50 சீரிஸ் கார்ட்ஸை. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம தமிழில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ஜான்லேருந்து உங்களுக்கு 50 சீரிஸ் கார்ட்ஸ் வந்து லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக வந்து 5090, 5080, 5070 Ti, 5070. ஸோ இந்த 4 கார்டை பற்றி நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கார்டு எப்போ வருது, என்ன ப்ரைஸுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 5090 தான். 5090 எப்படி வந்து 4090 வந்து நம்ம ஒரு 24 GB VRAMல இருக்கக்கூடிய ஒரு GPU பார்க்குறோமோ அந்த மாதிரி அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு கிராஃபிக் கார்டு தான் 5090ங்கிற RTX NVIDIA கிராஃபிக் கார்டு. ஸோ இது வந்து 32 GB VRAMல வருது. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸஸ் வந்து நம்மளுக்கு NVIDIAவோட ஃபவுண்டர் எடிஷன் கார்டுனால $1999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் யாருக்கும் ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா வந்து எல்லா பிராண்டோட கார்ட்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டை வந்து லிட்டில் பிட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா RTX 5080 5080 இந்த கிராஃபிக் கார்டோட VRAM பார்த்தீங்க அப்படின்னா 16 GB VRAMங்க. ஸோ இதோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா GDDR7 சப்போர்ட்டில் தான் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA கொடுத்துருக்கிறது $999. ஸோ $999 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RTX 5070 Ti. ஸோ இந்த 5070 Tiயோட கார்டு VRAM பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 16 GB தான். உங்களுக்கு GDDR7 சீரீஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $749 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து RTX 5070. ஸோ RTX 5070 கிராஃபிக் கார்டோட VRAM பார்த்தீங்க அப்படின்னா 12 GB VRAM. ஸோ இது வந்து GDDR7 சேம் சீரீஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $549 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த 4 கார்டு வந்து நம்ம NVIDIA CEO வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 4 கார்டுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RTX 5070 சீரீஸ் தான் இந்த லான்ச் கார்டில் வந்து ஸ்டார்டிங் சீரீஸு. ஆனால் இந்த RTX 5070 சீரீஸ் கார்டுக்கு தான் கொஞ்சம் அதிக ஹைப் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களிலே ஒரு சில பேர் வந்து வாங்கியிருப்பீங்க RTX 4090. இந்த 5070 கார்டு 12 GB VRAMோட RTX 4090 24 GB VRAM கார்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் 5070லேயே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்னென்ன வந்து டெக்னாலஜிஸ் இந்த கார்ட்ஸில் 50 சீரீஸில் ஆட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக வந்து உங்களுக்கு NVIDIAவோட Blackwellங்கிற ஃப்ளாக்ஷிப் AI பவர்டு ப்ராசஸிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த கார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ இன்னொரு விஷயம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் 50 சீரீஸ் கார்ட்ஸுமே 40 சீரீஸ் கார்ட்ஸை விட 3 டைம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பேசிக்கான விஷயம் சொல்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ரெசல்யூஷன் வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரெசல்யூஷன் என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு 4Kல நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4Kல வந்து உங்களுக்கு 480 Hz வரலும் சப்போர்ட் பண்ணுதுங்க. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் 8K நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா 8Kல வந்து உங்களுக்கு 120 Hz சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து எனக்கு எல்லா கார்டுக்கும் நியூட்ரலாக வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்களோட VRAM எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் 32 GB இல்லை 16 GB இல்லை 12 GB இந்த VRAMக்கு டிஃப்ரென்ஸுக்கு பொறுத்த மாதிரி உங்களுக்கு FPS வந்து ட்ராப்ஸ் அண்ட் அப்ஸ் இருக்கும். ஸோ அதோட கேமுக்கும் வந்து உங்களுக்கு மாடியூல் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து நம்ம கேமிங்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு 4Kல 480 Hzங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா NVIDIA பவர்ட் பை AI. ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ இன்றைக்கி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஸோ நம்ம NVIDIAலையும் அதுதான் பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அவங்களோட டெக்னாலஜியில் அதை யூஸ் பண்ணுறதுனால. இந்த 5090 கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3400 டாப்ஸ், அப்போ 3400 ட்ரில்லியன் ஆப்ரேஷன் பர் செகண்ட் 5090 32 GB கார்டு பெர்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு அடுத்தது வந்து 5080 5080ங்கிற கார்டு வந்து 1800 டாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது.
இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5070 Ti, அது வந்து 1400 டாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபைனலாக வந்து நம்ம 5070 இந்த கார்டு வந்து 1000 டாப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ட்ரில்லியன் ஆப்ரேஷன் பர் செகண்ட்ஸ் வந்து ஏஐ மூலமாக உங்களுக்கு வந்து இந்த 4 சீரிஸ் கார்ட்ஸுமே மேக்ஸிமம் பவர் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ ப்ராசரில் எப்படி நம்ம கிளாக் ஸ்பீட் பார்க்குறோமோ அதே மாதிரி ஜிபியூலையும் கிளாக் ஸ்பீட் இருக்குங்க. இப்போ இந்த 50 சீரிஸோட கிளாக் ஸ்பீட்ஸ் பார்க்கலாம். பேஸ் கிளாக், பூஸ்ட் கிளாக்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த பவர்ட் பை ஏஐனால என்ன ஆகும்னா, நம்ம வந்து கிளாக் ஸ்பீட்லாம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. பட் ஃபார் த நாலேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். RTX 5090 சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் கிளாக் 2.0வும் பூஸ்ட் கிளாக் வந்து 2.4ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி RTX 5080 சீரீஸில் 2.3 பேஸ் கிளாக்கும் 2.6 பூஸ்ட் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 5070 Tiயில் பார்த்தீங்க அப்படின்னா 2.35 பேஸ் கிளாக்கும் 2.45 பூஸ்ட் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து RTX 5070ல் வந்து உங்களுக்கு 2.3 பேஸ் கிளாக்கும் 2.5 வந்து பூஸ்ட் கிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாக் ஸ்பீடு வந்து நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா பவர்ட் பை ஏஐன்னு வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எங்கே பெர்ஃபார்மன்ஸ் நீடு இருக்கோ அதே பூஸ்டப் பண்ணி கொடுத்துக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 50 சீரீஸ் கார்ட்ஸில் வந்து 5070 மெயினாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 5070 வந்து டார்கெட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று வந்து பட்ஜெட்டு, இன்னொன்று வந்து அந்த 5070 வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4090யோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 4090ங்கிறது ஒரு 24 GB VRAM வரக்கூடிய கார்டு, 5070ங்கிறது ஒரு 12 GB VRAM வரக்கூடிய கார்டு. ஹாஃப் ஆஃப் த VRAMல எப்படி வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஹைண்ட் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்ஸ் தான் மெயின் ரீசன்ஸு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக வந்து NVIDIAக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 50 சீரிஸ் கார்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த 50 சீரிஸ் கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5090, 5080, 70 Ti, 70 எந்த கார்டு வருதுன்னு எங்களுக்கும் தெரில. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஜான்லேருந்து மார்ச் வரலும் இந்த சீரீஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து பை ஆர்டர் பேசிஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 50 சீரீஸ் கார்ட்ஸை வச்சு பிசி பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம் இந்த 50 சீரீஸ் கார்ட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு இதில் என்ன சீரீஸ் ஆஃப் கார்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ப்ரீ புக் பண்ணி அந்த பிராண்ட் அண்ட் மாடலுக்கு வந்து நாங்கள் ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். பட் ப்ரைஸஸ் வந்து எந்த பிராண்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் தான் நம்மளுக்கு தெரியும். எந்த பிராண்ட் நீங்கள் சொன்னீங்கனாலும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி தர்றோம் உங்களுக்கு, பேஸ்ட் ஆன் பிராண்டோட கன்ஃபர்மேஷன் பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தது NVIDIAவோட லான்ச்சில், அஃபிஷியல் லான்ச்சில் NVIDIA CEO சொன்னது தான் இந்த கார்ட்ஸோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் ஆஃப் அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கார்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். கார்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டும் இண்டிவிஜுவலாக வந்து அதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து அதோட சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக செக் பண்ணி உங்களுக்கு அது ஒரு செப்பரேட் வீடியோவாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 கார்டில் உங்களுக்கு இந்த கார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை இந்த கார்ட்ஸை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த கார்ட்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். எங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இல்லை எனக்கு இந்த கார்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2025ல் NVIDIAவோட 50 சீரீஸ் கார்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இயர். ஸோ இந்த கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கார்டு நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.